நம்ம வந்துட்டோம், ஒரு எக்ஸாமுக்குன்னு வந்துட்டோங்கிறப்ப நம்ம வந்து சரி இது பண்ணலாம், நம்ம பண்ண முடியும், சார் கேட்டுப்போம், தெரியாத கேட்கறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த தயக்கத்தை விட்டுட்டாங்கன்னா. இப்போ இந்த ஸ்டேட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்படிலாம் படித்தேன் வந்து இந்த குவாலிட்டி தான் டாப்பர் ஆக்சுவலி. டாப்பர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன செய்யணும்? நான் ஆரம்பத்தில் பிகினஸ் வந்து என்னால் தப்பு பண்ணுவாங்க, வேலை வாங்கியே தீரணும், என்ன செய்யணும்? வேலை வாங்கிடணும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. வேலை வாங்கிடணுங்கிற ஒரு எண்ணம் என்னென்னா, உங்களுடைய இந்த 10 வருஷம் ஜேர்னிக்குள்ள வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 தடவை குரூப் 4ல் இருக்கிறதுங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி விஷயங்களை சக்ஸஸை பாதிக்கும்? ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அவுட் சோர்ஸுக்கு வந்து இந்த புக்கு தற்கால தமிழக வரலாறு இதுக்கு பண்ணலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி அதுலேருந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுத்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு புக்கு தெரியல, நான் தெரியாத விஷயத்த கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஐவிசிலே வந்து ஏதாவது புதுசாக வந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ இல்லை நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்னே இல்லை, மற்ற எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களே கவர்மெண்ட், அந்த கொஸ்டின் பேப்பர் தான் பிடிஎஃப் ஆன்சர் கீயோட ரிலீஸ் பண்ணுறாங்களே, அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இந்த அந்த டாப்பிக்கை போட்டாலே தான் நம்மளுக்கு அதுக்கான ரிலேட்டபிளான இதெல்லாம் கண்டென்ட் வரும், அதுலேருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் அமுதன். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் மாநிலத்தில் 4வது இடம் வந்திருக்கேன். இப்போ தான் புதுசாக ஃப்ரெஷராக வந்து டிஎன்பிசிக்குள்ளே நுழையிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து சிலபஸை புரிஞ்சிக்கணும். சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். சிலபஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா சிலபஸ் டவுன்லோட் பண்ணும்போது என்ன தப்புலாம் பண்ணுவாங்க? அதில் என்னென்னா, அதில் அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை படிச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் இருக்குன்னா அந்த சிலபஸில் வந்து அவங்களுக்கு ஈஸியில் புரிகிற எந்தெந்த எல்லா டாப்பிக்கும் படிப்பாங்க. எதுலாம் வந்து அவங்களுக்கு புரியுதோ அதை வந்து அவங்க படிச்சுடுவாங்க. புரியாத வந்து சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா அது என்ன ஆகுனா அது லேகாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அது திருப்பி அவங்க கடைசியாக படிக்கலாம், இல்லை டைம் இல்லாமல் போகலாம், அது மிஸ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் வந்து சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும், அதை அடுத்து என்ன செய்யணும்? சிலபஸ் சோர்ஸஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸ்கூல் புக் சோர்ஸ் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிக்கிட்ட பிறகு அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்கூல் புக்லாம் வந்து இப்போ புது எடிஷன் பழைய எடிஷன் 2 தானே? 2 தான். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த 2 தான். சிலபஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து புக்ஸில் வந்து அந்த சிலபஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு புரிக்கணும். பார்த்துட்டு எந்தெந்த புக்ஸில் இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டு அந்தந்த டாப்பிக்கை என்ன பண்ணணும்னா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண பார்க்கணும். என்ன சொல்கிறாங்க, ஒரு வாசிப்பு 2 வாசிப்பு இல்லை நம்மளுக்கு புரிகிற வரைக்கும் ஒரு 2-3 வாசிப்பு கூட வாசிக்கலாம். இப்போ அப்படின்னா ஸ்கூல் புக் எப்படி படிக்கணும்? புதுசாக வர்றவங்க எடுத்துக்கிறோம். ஸ்கூல் புக் எடுத்ததும் புது எடிஷன் மட்டும் போதுமா, பழசு வேணுமா, இல்லை 2005 வரைக்கும் வேணுமா? தமிழுக்கு தான் அந்த அளவுக்கு இருக்குது. ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பழசெல்லாம் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவதுன்னா இப்போ லாஸ்ட்டு 2 எடிஷன் மட்டுமே போதும் தான் நினைக்கிறேன் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் +1 +2 பயாலஜி போதும். ஆனால் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் 9th புக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 9th 10th 2 புக்குமே 9th 10th 2 புக்குமே என்ன இருக்குன்னா சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுது. சயின்ஸை பொறுத்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால் என்ன பண்ணால் அதில் உள்ள கான்செப்ட்ஸு அவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு யாராக இருந்தாலும் புக்கு திறந்து பார்த்தா பட்டுன்னு கண்ணில் படுற விஷயத்தை தான் அவங்க கொஸ்டினாகவும் வைக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது மோஸ்ட்லி பாக்ஸ் கண்டென்ட்டாகவும் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து அவங்களே கொஞ்சம் பிளாக் மார்க்கில் போல்டில் இருக்குது, போல்டான எழுத்துக்களாக இருக்குது, அந்த மாதிரி எழுத்துக்களை தான் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அது ஏன் போல்டாக ஒரு விஷயம் வந்து போல்டாக கொடுத்துருக்குறான், இல்லை வந்து நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கண்ணில் படணுங்கிறதுக்காக தான் அவன் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நம்ம. அதே மாதிரி +1 +2 வந்து ஜுவாலஜி முக்கியம். ஜுவாலஜிலேருந்து மோஸ்ட்லி 4க்கும் வந்துச்சு. இப்போ 2 ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து ஜுவாலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து +1 +2 ஜுவாலஜிலேருந்து வந்துச்சு கொஸ்டின். 6 வந்து 10th வரைக்கும் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து அதுக்கான அது பேசிக்ஸாக இருக்கும், அந்த டாபிக்ஸ்க்கான பேசிக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்கால தமிழக வரலாறுன்னு ஒரு புக்கு இருக்குது.
கா வெங்கடேசன் அவர்களோட புக்கு. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாறுகளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழகத்தோட வரலாறுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் அதில் பார்த்துக்கலாம். அந்த தற்கால தமிழக வரலாறுல எக்ஸ்ட்ராவாக அதுனா ஸ்கூல் புக்ஸில் கொடுக்காததான் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு சைடு. ஏன்னா இப்போ என்ன நினைக்கிறாங்க, சிலபஸ் எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு சைடு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. நேஷனல் லெவல் இருந்தாலும் பெரும்பான்மையாக தமிழ்நாடு லெவலில் வந்து என்னென்ன பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறாங்க. அது பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக வந்து அந்த புக்கில் வந்து கொஞ்சம் டாபிக் சிலபஸில் இருக்குது. இந்தந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ஸ்கூல் புக்கை வந்து ஐஎன்எம் சரி, ஹிஸ்ட்ரியும் சரி, ஐஎன்எம்லாம் சரி, +1 +2 புக் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா வந்து அதை டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா? இப்போ ஆங்கிலோ மராத்தா வாரிலலாம் பார்த்தீங்கன்னா போன குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்டுறா வச்சுட்டாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டு பேசின் உடன்படிக்கையில் வந்து என்ன நடந்துச்சு, உடன்படிக்கைக்கு பிறகு என்ன யாருக்கு பண்ணாங்கிறதோட என்ன நடந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க, மராத்தியர்களோட 2ஆம் பாஜிராவோட பண்ணாங்க, அந்த உடன்படிக்கையில் என்ன பண்ணாங்க, என்னென்ன கொடுத்தாங்கங்கிறத வந்து கொஸ்டினாக கேட்டாங்க. புக்கில் வந்து 2 சென்டென்ஸ் இருக்குது, ஆனால் வந்து 3ஆவது சென்டென்ஸ் புக்கில் இல்லை. ஆனால் அந்த 3 சென்டென்ஸுமே ரைட்டு தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா 2 படிச்சிருக்கோம், 3ஆவதும் அது ரிலேட்டபுளாக இருக்காங்கிறத யோசிச்சுட்டு பார்த்தோன்னே நமக்கு 2 சரின்னு தெரிஞ்சிடும். ஆப்ஷன்ஸில் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து அந்த 2 வர மேட்ச் பண்ணுற 2 வர மாதிரி மேட்சிங்காக ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தெரியாத கொஸ்டின் வந்து தெரியாத ஆப்ஷன் வந்து அதுக்கு ரிலேட்டபுளாக இருக்கா 3 சென்டென்ஸில், 3ஆவது சென்டென்ஸ் வந்து 2த்துக்கும் ரிலேட்டபுளாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் இதாகுது அப்படிங்கிறது வந்து நம்மளோட அந்த நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறத பொறுத்து வரும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் வந்து அந்த 3 சென்டென்ஸுமே சரியாக இருந்தது. ஃப்ரெஷர்ஸ் வந்து சிலபஸ் டெவலப் பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் எடுத்துடும். அடுத்த ப்ராசஸ் என்ன? ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அவுட் சோர்ஸ்க்கு வந்து தற்கால தமிழக வரலாறு இதுக்கு பண்ணலாம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி அதுலேருந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுத்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு புக்கு தெரியல, நான் தெரியாத விஷயத்த கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஐவிசிலே வந்து ஏதாவது புதுசாக வந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ இல்லை நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்னே இல்லை, மற்ற எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களே கவர்மெண்ட், அந்த கொஸ்டின் பேப்பர் தான் பிடிஎஃப் ஆன்சர் கீயோட ரிலீஸ் பண்ணுறாங்களே, அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இந்த அந்த டாப்பிக்கை போட்டாலே தான் நம்மளுக்கு அதுக்கான ரிலேட்டபுளான இதெல்லாம் கண்டென்ட் வரும். அதுலேருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதுசாக வரவங்க வந்து இந்த இதையும் வளர்த்துக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயரில் எப்படி எடுக்கிறாங்கிறத பொறுத்து வருங்காலத்தில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வரலாம். இந்த லெவல் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு படிக்கணுங்கிறதும் நம்மளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் பிகினர்ஸ் வந்து என்னால் தப்பு பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் என்ன இருக்குன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துருவாங்க. ஆரம்பத்தில் வரும்போது சரி பண்ணிடலாம், நம்ம காலேஜ் வரையும் நல்லா பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் வந்து மெனக்கடணும், ஹார்ட் ஒர்க் போடணும். அதே நேரத்தில் வந்து நீங்களும் வந்து அதை புரிஞ்சிக்கணும். புதுசாக ஃப்ரெஷர்ஸ் வந்து புரிஞ்சிக்கணும், இது வந்து ஒரு ஈஸி ஜாப் கிடையாதுங்கிறத நினைக்கணும். அதே நேரத்தில் வந்து என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அதே நேரத்தில் வந்து நம்ம படிக்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு படிக்கிறோங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் என்ன சொல்கிறாங்கன்னா தினமணி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஹிந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர் ஒரு எக்ஸாம் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே தினமணி பேப்பரில் வந்து 3 சென்டென்ஸ் தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையர் வந்து செலக்ட் பண்ணாங்கல்ல ஞானேஷ்குமார் சார், அவங்களை செலக்ட் பண்ணும்போது அவங்க கண்டென்ட் அந்த வாரத்தில் வந்து அவர் செலக்ட் பண்ண பிறகு அந்த கண்டென்ட் வந்து அப்படியே 3 லைனு வந்து அப்படியே எடுத்து போட்டாங்க. அதில் வந்து என்னென்னா வருஷத்தை மட்டும் மாற்றிட்டாங்க. ஒரு சென்டென்ஸில் வந்து அந்த வருஷத்தை மட்டும் மாற்றினால எத்தனை சரிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க, எந்த ஆப்ஷன் சரிங்கிற மாதிரி. அதெல்லாம் என்னென்னா டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு தமிழ் படிக்கிறது பிடிக்குதோ இல்லை இங்கிலீஷ் படிக்கிறதோ அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ரொம்ப பார்க்கணுன்னு இல்லை, நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்தந்த ஒரு புது விஷயமா. இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார், எதனால் ராஜினாமா பண்ணார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து புக்ஸில் வந்து சில ஆர்டிகல்ஸ் இருக்கும், ப்ளைனாக இருக்கும், அதில் உள்ள சப் கிளாஸஸ் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்து எந்த சப் கிளாஸில் அவர் வந்து இதானார் அப்படிங்கிறத அதில் போட்டிருப்பாங்க. அது நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ எலெக்ஷன் கமிஷனுங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் இப்போ எலெக்ஷன் புக்கில் உள்ள கண்டென்ட்லேருந்து அவங்க ஆர்டிகல் கேட்கல, எதுவும் கேட்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து அவரோட 3 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு எது சரிங்கிற மாதிரி கேட்டுட்டாங்க. இந்த மாதிரியும் கேட்குறாங்க. அவங்க கரண்ட்லேயும் வந்து அவனால் புரிஞ்சுக்கிறானா, இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறானா அப்படிங்கிறத தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க.
ஃப்ரெஷர் வந்து அதை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய இந்த 10 வருஷம் ஜேர்னிக்குள்ள வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 தடவை குரூப் 4ல இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி விஷயங்களை சக்ஸஸை நம்ம தப்பை நம்ம திருத்திக்காதது ஒன்று மெயினாக, அது நம்மளோட சக்ஸஸை பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து என்னென்னா அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம புதுசாக என்ன படிக்கணும். புக்கு கண்டென்ட் இருக்குது, இருந்தாலும் வந்து வேறு மற்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அனுபவம் கொடுக்க தான் செய்யுது. அதுலேருந்து என்ன பண்ணலான்னா நம்ம என்ன இந்த கொஸ்டின்ஸில் வந்து என்ன வேறு எந்த அதுலேருந்து அந்த கொஸ்டினை போட்டு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா வேறு ஏதோ சோர்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். அந்த சோர்ஸ் வந்து இதுக்கு ரிலேட்டபுளாக இருக்கா, இந்த சிலபஸில் அந்த டாப்பிக்லாம் வருதான்னு பார்த்து அதையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். அது நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை வாங்கிடணும் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. வேலை வாங்கிடணுங்கிற ஒரு எண்ணம் என்னென்னா உங்களை வந்து ஒரு செல்ஃபாக நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கிளியர் ஆகலைங்கிற போது நம்மளுக்கு ஒரு டிப்பு இருக்க தான் செய்யும். அந்த டிப்பை வந்து நீங்கள் எப்படி வந்து மேலே ஏறி வரீங்கிறது தான் இருக்குது. அது எப்படின்னா அந்த நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்கலாம். இல்லை வேறு ஒரு பக்கம் நம்மளை வந்து கொஞ்சம் நேரம், நாட்கள் கூட சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நேரம் நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 1-2 நாட்கள் வந்து நம்மளை வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். எதை பற்றியும் சிந்திக்காமல் நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும் தான் வந்து இப்போ இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்படிலாம் படித்தேன் வந்து இந்த குவாலிட்டி தான் டாப்பர் ஆகணும்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கிங்க. நீங்கள் எங்கே வீட்டிலேருந்து படித்தாலும் சரி, இல்லை உங்கள் பக்கத்தில் வீட்டிலேருந்து படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்கள் ஏரியாவில், இல்லைனா வந்து ஒரு சென்டர் போய் படித்தாலும் சரி, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா டவுட்ஸை கேட்குறதுக்கு தயக்கம் இருக்க வேணான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சரி நம்ம ஏன்னா நீலாம் டவுட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லிவிடுவாங்களோ, இல்லை வந்து என்னடா இவன் மற்றவங்க வந்து கேலி பண்ணிவிடுவாங்களோ, அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் அவங்க என்னென்னா அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும், சரி நம்ம தெரிஞ்சுக்கணும், இருந்தாலும் வந்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். நம்ம வந்துட்டோம் ஒரு எக்ஸாமுக்குன்னு வந்துட்டோங்கிறப்ப நம்ம வந்து சரி இது பண்ணலாம், நம்ம பண்ண முடியும், சார் கேட்டுப்போம், தெரியாத கேட்கறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த தயக்கத்தை விட்டுட்டாங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும், இப்போ சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா, டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும். ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோங்க. அதனால் ஸோ இது இப்போது கண்டிப்பாக என்னது நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் விட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம். வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில் தான் போடுவாங்க. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேர் ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும். கொரியர் சார்ஜ் இலவசம்.